ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் திண்டுக்கல் ருசி. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் ருசியில் ஒரு சூப்பரான சிம்பிளான சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் ஆனோடனே தேவையான அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த பட்டை லவங்கம் சேர்க்குறது நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு ஃபர்ஸ்ட் டைம் சேர்த்துருக்கேங்க. பட் எனக்கு நல்லால, தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் அரைச்சி சேர்க்குறது நல்லது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தி. என்னோட சூழ்நிலையினால் யூஸ் பண்ண வேண்டியது வந்துட்டது. இப்போது 2 தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்க முடியுமோ வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும்ன்றனால நம்ம ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி தக்காளி லைட்டாக வதங்கியிருக்கு. உப்பு சேர்த்த அப்புறம் இன்னும் சீக்கிரமாக நமக்கு தக்காளி வதங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போதே நமக்கு இந்த வெங்காயம் தக்காளியில் உப்போட ஃப்ளேவர் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்கிற சிக்கனை கழுவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். எலும்பு இல்லாத சிக்கன் சேர்த்துருக்கேன். பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க கஷ்டம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதனால் போன்லெஸ் சிக்கன் 1/2 kg வாங்கியிருக்கேங்க. அதை இந்த மாதிரி சைஸில் க்யூபாக கட் பண்ணி கடையிலே வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் கட் பண்ண தெரிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த மசாலா கூடவே சிக்கனை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. எடுத்தோன்னே தண்ணி ஊற்றணும் அப்படின்னா சலசலன்னு ஆகிடும். இப்போ இதை நல்லா கிளற நமக்கு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பெரிய ஆரம்பிக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சிடலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா எண்ணெய் லைட்டாக தண்ணியெல்லாம் விட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுருக்கு இல்லைங்களா. இப்போ இது வதங்கின அப்புறம் இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு சிக்கன் குக் பண்ணி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் தேங்காய் எதுவுமே சேர்க்கலைங்க. இது தோசைக்கு சப்பாத்திக்கு இந்த மாதிரிக்கு கரெக்டாக இருக்கும். இது தேங்காய் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதும் ஒரு டைப் ஆஃப் டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாயை நீலவாக்கில் கீரி சேர்த்து கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் கிண்டி ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ இது நல்லா தமடங்கும். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் சேர்க்குறது அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவரே நமக்கு ஒரு நல்ல ஹெவி ஃப்ளேவராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் கழிச்சு மல்லித்தலை தூவி நம்ம லைட்டாக கிளறி கொடுத்துட்டு இறக்கி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இது ஒரு ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது நல்ல காம்பினேஷனாகவும் தோசை சப்பாத்திக்கெலாம் இருக்குங்க. சிம்பிளாகவும் இருக்கும், பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை சர்விங் பவுலில் சர்வ் பண்ணி பரிமாற ஆரம்பிச்சிடலாம். இந்த சிக்கன் கிரேவி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.